வணக்கம் நண்பா, எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். நம்ம இன்னைக்கு ஹோம் ஒர்க் அவுட் டு ஜிம் ஃப்ரீக் சீரீஸ்ல டே 1 ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். என்னடா சொல்ற, ஜிம் ஃப்ரீக்கா? ஆமாங்க, இன்னைக்கு ஒரு ரொம்பவே முக்கியமான நாள் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னா இன்னைக்கு நம்ம ஜிம்முக்கு போறோம். ஆமாங்க, சும்மா இல்ல, ஒரு ஜிம்ல போய் அட்மிஷன் போட்டோம் நேத்து நைட்டு. அந்த வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். வீட்ல புஷ்அப் மட்டுமே எடுத்துட்டு இருந்த ஒரு பையன் இன்னைக்கு ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ண போறான். இப்படி பிகினரா இருந்து ஒரு பையன் ஜிம்முக்கு போறான் அப்படின்னா அவனோட இன்டர்மீடியட் லெவல் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்க போறோம். சரி, ஓகேடா, ஏன் இவ்வளவு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமாங்க, சின்ன வயசுல எல்லாரும் எப்படி ட்ரீம் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா நானே ஜிம்முக்கு போறதே ஒரு கனவா வச்சிருந்தேன். ஃபைனலியே அதை ஜாயின் பண்ணிட்டேன். சரி, ஓகே, ஏன்டா உனக்கு ஜிம்னா இவ்வளவு பிடிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள். எல்லாரும் அவங்க காலேஜ் லைஃப் எப்படி சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, லைக் என்னோட ஃப்ரெண்ட்ஸே எடுத்துக்கோங்க. 12th முடிச்ச உடனேவே டேட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றது, அது இதுன்னு அவங்க ஃபியூச்சர்ல ரொம்பவே கான்சென்ட்ரேட்டா இருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயம், ஆல் தி பெஸ்ட், நல்லா இருங்க நண்பா. பட் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் 12th முடிச்ச அந்த 6 மாசம் லீவ்ல பயங்கரமா ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சேன் நண்பா. ஆமாங்க, அதுக்கேற்ற ஃபுட் எடுக்காம விட்டேன். ஏன்னா அந்த என்ன ஃபுட் எடுக்கிறது கூட எனக்கு தெரியாது. ஆனா இப்ப அப்படி இல்லை நண்பா, நம்ம ஒரு டீனேஜர் ஆயிட்டோம். ஆமாங்க, ஜிம் வரக்கூடிய நாட்கள்ல நான் எப்படி என்னோட ஜிம் சீரீஸையும் என்னோட காலேஜையும் மெயின்டைன் பண்றேன் அப்படின்றத பார்க்கலாம். நம்ம ஜேர்னில ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க நண்பா. டாடா, பை பை.